Hi hello friends, welcome to punarvis kitchen. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இளநீர் பாயாசம் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இது வந்து நீங்க பண்டிகை காலங்கள்ல வீட்டுக்கு யாரனா விருந்தாளி வரும்போது வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாயாசத்தை செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இளநீர் பாயாசம் பண்றதுக்கு ஒரு 3 இளநீர் எடுத்துர்க்கேன். இந்த இளநீர் பாத்தீங்கன்னா நல்ல வழுக்கையா இருக்குறதா இருக்கணும். இந்த இளநீருக்குள்ள இருக்கிற தேங்காய் வழுக்கையை நம்ம வழிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல வழுக்கையா இருக்கணும் தேங்காய். இந்த பாயாசத்துக்கு வந்து வழுக்கையா இருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த வழுக்கையை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணும். இந்த பாயாசத்தை வந்து நம்ம குடிக்கும்போது அந்த தேங்காய் வந்து நமக்கு வாயில தட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாயாசம். இந்த பாயாசம் பண்றதுக்கு நமக்கு தேங்காய் பால் தேவை. அதனால வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு நான் தேங்காவை எடுத்திருக்கேன். இதில் வந்து பால் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, முழுக்க தேங்காய் பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த பாயாசத்தை. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணியை சேர்க்காம இளநீரை சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் இளநீரை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான முதல் பாலை எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பாயசம் கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் விழுதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பாயசத்துக்கு முதல் பாலை தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து நல்ல சுவையாக இருக்கும் பாயாசம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2ஆம் பால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு வந்து நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கரைஞ்சா போதும். இப்போ வந்து வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற விட்டு தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ வந்து கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ திராட்சையும் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலில் ஆற வச்சு எடுத்துருக்கிற இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம மில்க் மேடும் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற இளநீரை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மில்க் மேடை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற இந்த தேங்காய் வழுக்கையை சேர்த்துக்கலாம். இந்த மில்க் மேடு சேர்த்துருக்கனால அடியில் போய் நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வாங்க பரிமாறலாம். இந்த சம்மர் டைமுக்கு சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தை பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் பால் எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே சக்தியான பொருள் தான் சேர்த்துருக்கோம். அதனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதை நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா
என்னங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.